ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி 5+5 10 ஸ்ட்ராண்ட்ஸாக நான் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி நீடியில் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு ஹேண்டில் த்ரெட்டும் ரைட் சைடு ஹேண்டில் நீடிலும் பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த நீடியில் வச்சு நீடியில் சுற்றி ஒரு சுற்று சுற்றணும். இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி அப்புறம் த்ரெட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம நீடில் எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கோமோ அது பக்கத்துலேயே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி கீழ் சைடு அதை மெதுவாக இழுக்கணும். மெதுவாக இழுக்கும் போது லெஃப்ட் சைடு ஹேண்டில் உள்ள த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சி லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சி விட்டுறணும். அதை ஃபஸ்ட்டே விட்டோன்னா சிக்கு விழுந்துடும். லாஸ்ட்டு தான் விடணும். அப்புறம் ரெண்டாவது நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு நீடில் ஒரு சுற்று சுற்றி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டோம். அப்புறம் நீடில் 2 சுற்று சுற்றி போட போகிறோம். இது ஒரு சுற்று சுற்றி போட்டது. இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். எடுத்த அப்புறம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடு ஹேண்டில் நீடில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தான் சுற்றணும். 1 2 சுற்று சுற்றிட்டு அதை அப்படி கீழே அப்படி அந்த த்ரெட்டு எங்கேருந்து நம்ம வெளியில் எடுத்துருக்குறோமோ அது பக்கத்துலேயே குத்தணும். அதிலே குத்திடக்கூடாது, அது பக்கத்தில் குத்தணும். குத்தி கீழ் சைடு நீடியில் அப்படி இழுக்கணும். இழுக்கும்போது இந்த த்ரெட்டை சிக்கு விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் லெஃப்ட் சைடு ஹேண்டில் உள்ள த்ரெட்டை இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே வரைக்கும் பிடிச்சி விடணும். நெக்ஸ்ட்டு 3 சுற்று சுற்றி போடுவோம். இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த மாதிரி நீடில் 1 2 3 சுற்று சுற்றி அந்த த்ரெட்டு பக்கத்துலேயே எங்கேருந்து நம்ம த்ரெட்டு வெளியில் வந்திருக்கோ அது பக்கத்துலேயே நம்ம எடுத்து இந்த மாதிரி கீழ் சைடு இந்த மாதிரி எடுக்கணும். இது 3 சுற்று சுற்றி போட்ட த்ரெட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு. அடுத்து 4 சுற்றி போட்டது. இந்த மாதிரி தான் 4 சுற்றி போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் ஃபில்லிங்காக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அவுட்லைனை சுற்றி ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி நீடிலேருந்து வெளியில் த்ரெட்டை எடுக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடு ஹேண்டில் த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு எத்தனை ஃப்ரெஞ்ச் நாட்டு எந்த சைஸில் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு வேணுமோ அத்தனை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அத்தனை சுற்று சுற்றணும். நான் 3 சுற்று சுற்றி போட போகிறேன். 1 2 3 சுற்று சுற்றிட்டு அந்த த்ரெட்டு எடுத்ததுக்கு பக்கத்துலேயே உள்ளே குத்தணும். உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி வெளியில் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் மேலே அவுட்லைனில் அடுத்த ஃப்ரெஞ்ச் நாட்டு போடணும். 3 இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைனில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அப்புறம் உள்ள ஃபில்லிங்காக பண்ணலாம். அப்போதான் கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு முடித்தாச்சு. அப்புறம் ஃபில்லிங்காக ஃப்ரெஞ்ச் நாட்டு போடலாம். இந்த மாதிரி தான் ஃபில்லிங்காக நெருக்கமாக போடணும்.
போடும்போதே கொஞ்சம் பெரிய டிசைனாக இந்த மாதிரி ஃபில்லிங்காக நீங்கள் போட்டிங்கன்னா மிஸ்டேக் எதுவுமே வராது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.